நாளை புலர்ந்தாள் பூத்தாய் அவள் ஆதவன் அவனை 2023 முறை சுற்றி வந்திருப்பாள். அப்பணிக்காலத்தில் மாட்டுக் கொட்டகையின் வெளிப்புறம் சூசை அவர் ஆவலில் காத்து கிடக்க முன்னணியில் படுத்திருந்த அன்னை மரியாளின் பணிக்குடம் உடைந்த பொழுதினிலிருந்து நடுநிசியில் பிரசவித்தெடுத்தால் ஞாலம் விடிவு பெற்றிட நள்ளிரவில் சூரியனாய் உதித்த தேவமைந்தனை நாமகரணம் பெற்றார் நாசரேத்தின் இயேசு என்று. பட்டாறு பாடுபல மனிதகுலம் விடிவு பெற இருந்தும் இன்று போலவே அன்றும் ஏன் என்றென்றும் உணரவே மாட்டோம் நம்மில் இருக்கும் இறைவனை, நம்முள் இருக்கும் இறை தன்மையை. இயேசுபிரான் பூமியில் உழன்றான் சுழன்றான் பாவத்தை போக்க, அண்டையில் அன்பெடுத்து சுற்றம் சூழில் இணக்கமாயிருக்க. பாவம் போக்க வந்தவன் சுமந்தான் நம் பாவங்களையும் முதுகில் சிலுவையாய். பரலோகத்தின் இளவரசன் பூமியில் சூடிக்கொண்டான் முள் கிரீடத்தாலான முடிதனை. பூமியின் பாரம் தனை சுமந்து கொண்டே ஏறினான் கல்வாரியின் உச்சிக்கே. அங்கு அறைய பெற்றான் சுமந்து சென்ற சிலுவையிலேயே ஆணிகளால், துணைக்கு புறத்துக்கொரு கயவனுடன். அன்று நமக்காக அவன் சிந்திய உதிரம் வீணாவதும் அல்லது குலம் செழிக்க பலன் தருவதும் நம்மில் அறிவில் உதிக்கும் சிந்தையிலும் கையில் கொள்ளும் காரியத்திலும். இப்படி நடந்தவையில் ஒப்பிருப்போர் எப்பொழுதும் நினைவில் கொள்வோம் நமக்காக அவன் சுமந்ததையும் சிந்தியதையும். ஒப்பில்லாதோர் நடந்திடுவோம் நன்மையும் தீமையும் பகுப்பாய்ந்து பிறருக்கு தீங்கேதும் இழைத்திடாமல் நம் பாட்டை நாம் பேணி.